நாளுக்கான ரேமா வார்த்தை சங்கீதம் 78:13. கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். கடலை பிளந்தாராம். எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த கடலுக்கு முன்னாடி நின்றுட்டு அந்த பக்கம் போகணும்னு சொன்னா வழி விடுமா கடல்? ஆனா ஆண்டவர் நமக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருந்தால் எப்பேர் பெற்ற தடையா இருந்தாலும் அந்த தடையை நீக்கி நமக்கு வழி உண்டாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கடல் எதற்காக கடவுளுக்கு செவி கொடுத்தது? ஏனென்றால் அதை உருவாக்கினவரே அவர்தான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே உலகத்தை படைத்தவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், உலகம் முழுவதும் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறதை பார்த்து ஆசீர்வாதம் பிறக்க வேண்டும் என்றால் ஜலம் விலக வேண்டும் என்பதை அறிந்து அவர் அவருடைய ஞானத்திலே சொல்கிறார், ஜலம் ஒதுங்க கடவது, ஜலம் ஒரு பக்கமாய் சேர்க்க கடவது. அந்த ஜலத்துக்கு கடல் என்று பெயரிட்டார். வெட்டாந்தரை என்று ஆண்டவர் காண்பித்தார். அந்த வெட்டாந்தரை தான் மரங்கள் எல்லாம் வளர்ந்து இன்றைக்கு பாருங்கள் பசுமையாய் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு பெரிய தண்ணியில சிக்கிட்டு இருக்கிறீங்க, ட்ரபிள்டு வாட்டர்ஸ்ல இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உங்க வாழ்க்கையிலே உங்களோடு போராடி கொண்டிருக்கிற அந்த பெரிய சமுத்திரம் போல பிரச்சனைய நான் 2ஆ பிளக்க போறேன். நீங்க அந்த பிரச்சனையின் நடுவிலே நடந்து போக போறீங்க. அந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு வால் மாதிரி மாக போகிறது. அதுதான் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறார். கடலை அவர்களுக்கு மதிலாக பண்ணாராம், தண்ணீரை அவர்களுக்கு மதிலாக மாற்றி அமைத்து விட்டு அவர்களை அது நடுவிலே நடத்தி கொண்டு போனார். நான் விசுவாசிக்கிறேன், கடல் அன்றைக்கு அவருக்கு கீழ்ப்படிந்தது போல இன்றைக்கும் கீழ்ப்படியும். உங்கள் வாழ்விலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்த போறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். உங்களுக்கு வழியே இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் சொல்றார், நான் வழியை உண்டாக்குகிறவர், நான் வழிகளை உருவாக்கினவர், உனக்காக ஒரு வழியை உருவாக்குவேன். எந்த சூழ்நிலையில சிக்கி கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்ததை கண்கள் காணவில்லை. எங்க இந்த கடலில அவர்களை வெட்டாந்தரையில் அடக்க பண்ணார் என்று இன்னொரு வசனம் சொல்கிறார். கடல் எவ்வளவு வருஷமா இருக்குது, ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவனை வெட்டாந்தரையில, உனக்கு இந்த பிரச்சனையுடைய அடையாளமே உன் காலில் படாதபடி நான் அற்புதம் செய்வேன். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்காக பிரச்சனைகளை பிளந்து உங்களை அதன் வழியே, தமிழ்ல சொல்லுவாங்க, அது ஊடே நடந்து போவீங்க, ஒன்றும் சேதப்படுத்தாது. புதிய வழி பிறக்கிறது. இந்த நாள் நல்ல நாள், வழிகளை கர்த்தர் திறக்கிற நாள். God bless you. Have a wonderful day.